கர்த்தருடைய நாமம் மயம்படுவதாக. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் இந்த அக்டோபர் 21, 22, 23, 24 இந்த தேதிகளை சிறப்பு நாட்களாக கொண்டாடுவதற்கு தீவிரமாக எல்லோரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் வேதாகமத்தை விசுவாசிக்கக்கூடிய, வேதாகமத்தை பின்பற்றக்கூடிய அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த நாட்கள் மிகவும் முக்கியமானவை. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்களில் நாம் தேவனுடைய ஆலயத்தில் இந்த சாபத்தில், இந்த ஓய்வு நாளில் கூடி வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் நம் ஆண்டுடைய சத்தியத்தை இன்றைக்கும் நாளைக்கு நமக்கு முழு நாள் உபவாச கூட்டம் இருக்கிறது. ஆகவே நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் எடுக்கக்கூடிய, நாம் தியானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் அட் தி ஹவுஸ் ஆஃப் காட். தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு என்ற தலைப்பில் நாம் என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கும் நாளைக்கு தெய்வீக ஆராதனையிலும் மதியத்திலும் சாயங்காலம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து படிக்க போகின்றோம். அதில் இன்றைக்கு நான் படிக்க போகிற முதல் பாக செய்தியின் தலைப்பு என்னவென்றால், முதலாம் தூதனின் தூதும் நியாய தீர்ப்பும், த ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அண்ட் தி ஜட்ஜ்மெண்ட். இந்த 2 நாட்களும் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் மையமாக வைத்து படிக்க போகிறோம். வேதாகமத்தில் ஆசீர்வாத வாக்கு தத்தத்துடன் தொடங்கி ஆசீர்வாத வாக்கு தத்தத்துடன் முடிகின்ற ஒரு புத்தகம் இருக்குமென்றால், வேதாகமத்தில் இருக்குமென்றால், அது எந்த புத்தகம்? புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமே ஆகும். நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3 வசனத்தில் அப்போஸ்தலன் யோவான் எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:3, வெளிப்படுத்தல் 1:3, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. Blessed are they அப்படின்னு எழுதுகிறார். Blessed are they that keep, they that read and hear and keep what are written in this book. இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அந்த ஆசீர்வாத வாக்கு தத்தத்தோடு இந்த புஸ்தகம் தொடங்கி எப்படி முடியுது பாருங்க. 22 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த புஸ்தகம் ஆரம்பத்தில் ஆசீர்வாத வாக்கு தத்தத்தோடு தொடங்கி முடிவில் ஆசீர்வாத வாக்கு தத்தத்தோடு முடிகிறது. பொதுவாகவே வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் அதில் மிருகம், சொரூபம், முத்திரை, இலக்கம், மிருகத்தின் இலக்கம் என்றெல்லாம் பற்பல அடையாளங்களை குறித்து அஞ்சி அநேகர் இந்த புத்தகத்தை, வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியவும் ஆராயவும் மறுக்கின்றார்கள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க முழுக்க இயேசுவை பற்றி பேசுகிற புத்தகமாகும். மேலும் அது இயேசுவில் தொடங்கி இயேசுவில் முடிகிற ஒரு புத்தகம். நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 1 வசனம் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை அப்படின்னு நாம் அந்த புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் படிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர் காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். பார்த்தீங்களா? அப்போது இந்த புத்தகம் ஆரம்பமே யாரை வச்சு தான் தொடங்குது? இயேசுவை வைத்து தொடங்குகிறது. முடியும் பொழுதும் பாருங்க, 21, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இயேசுவில் தொடங்கி இயேசுவில் முடிகிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய மையமான நபர் யார் என்றால் ஆட்டுக்குட்டியானவர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 29 தடவை இந்த ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தை வருகிறது. அதில் ஒரே ஒரு தடவை தான், ஒரே ஒரு முறைதான்
அது அமெரிக்காவை குறிக்கும்படி வெளிப்படுத்தல் 13:11 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆட்டுக்குட்டி என்பது இயேசுவை குறிக்கவில்லை. மற்ற 28 இடங்களிலே ஆட்டுக்குட்டியானவர் என்பது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறதாகவே வெளிப்படுத்தல் முழுக்க முழுக்க யாரை பற்றி பேசுகிறது? இயேசுவை பற்றி பேசுகிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின் விசேஷத்தினுடைய மையமான வார்த்தை அந்த புத்தகத்தில் 22 அதிகாரங்கள். அதில் நடுமையமான வார்த்தை எந்த வார்த்தை அப்படின்னா வெளிப்படுத்தல் 14:10 ஆட்டுக்குட்டியானவர்னு வரும். அந்த வார்த்தை தான் அந்த புத்தகத்தினுடைய மையமான வார்த்தை. ஆகவே என்ன புரிஞ்சுக்கிறோம்? வெளிப்படுத்தின் விசேஷம் முழுக்க முழுக்க யாரை பற்றி பேசுகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. அது அந்த கிறிஸ்து பற்றி பேசுகிறது, அது மிருகத்தை பற்றி பேசுகிறது. இப்படிலாம் அநேகர் நினைத்து பயந்து 666 பற்றி பேசுகிறது. அப்படிலாம் நினச்சி அதில் இயேசுவை பார்க்க தவறி விடுகிறார்கள். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆகவே வெளிப்படுத்தலின் நடுநாயகரான இயேசு கிறிஸ்து அந்த புத்தகத்தில் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய வேதாகமத்தின் கடைசி புத்தகத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். தகப்பனே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை, ஆவியானவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி செய்யும். உலகத்தின் சத்தங்களும் ஆண்டவரே, எங்களுடைய உடல் ரீதியான பலவீனங்களும் உடைய வார்த்தையை கேட்க விடாமல் தடை செய்யாதபடி ஆண்டவர் எங்களை உடைய ஆவியினாலே பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புத்தகத்தினுடைய மைய அதிகாரம். அந்த புத்தகத்தினுடைய மைய வார்த்தை என்னவென்று பார்த்தோம். அந்த புத்தகத்தினுடைய மைய நபர் யார் என்று பார்த்தோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் மைய அதிகாரம், சென்ட்ரல் சாப்டர் ஆஃப் ரெவலேஷன் எது அப்படின்னா வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் அந்த புஸ்தகத்தினுடைய மையமான அதிகாரம். அதில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பிரிவுகள். அந்த 14ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பிரிவுகள். 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் படித்தோம் என்றால் விசேஷித்த ஜனத்தை பற்றி அங்கே வாசிக்கிறோம். ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள். 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் 144,000 பேரை பற்றி வாசிக்கிறோம். இரண்டாவதாக விசேஷித்த செய்தியை பற்றி வாசிக்கிறோம். ஸ்பெஷல் மெசேஜ், முத்தூது பற்றி வெளிப்படுத்தல் 14:6-13 வரைக்கும் நாம் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 14 வசனம் 14-20 வரைக்கும் செகண்ட் கமிங், இரண்டாம் வருகையை குறித்து, உலகத்தின் முடிவை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய சிறப்பான ஜனம் அவரது மகிமையான வருகைக்கு முன்பாக சிறப்பான ஒரு செய்தியை உலகத்திற்கு அறிவித்தாக வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை முழுவதும் ஒரு சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா, தேவனுடைய சிறப்பான ஜனம் அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக ஒரு சிறப்பான செய்தியை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அதனால தான் அந்த செய்தியை கர்த்தர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் மையமான அதிகாரமான 14ஆம் அதிகாரத்தின் மையத்திலே அந்த செய்தியை வைத்திருக்கிறார். என்ன செய்தி? வெளிப்படுத்தல் 14:6-13 வரைக்கும் நம்ம அதை வாசிக்கிறோம். 3 தூதர்கள் பறந்து பறந்து அந்த செய்தியை கொடுப்பதாக வெளிப்படுத்தல் 14:6-13 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆகவே 3 தூதர்கள் அந்த செய்தியை பறந்து பறந்து கொடுப்பதால் அதற்கு என்ன பேர்? முத்தூது என்று நாம் அழைக்கின்றோம். நோவா காலத்து உலகமானது பாவத்தால் நிரம்பி வழிந்தது. உண்மைதானே? நோவா காலத்து ஜனங்கள் மத்தியிலே பாவம் நிரம்பி வழிந்தது. ஆதியாகமத்தில் 6வது அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமம்
6வது அதிகாரம். அதில் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் 12 தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 11ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுது. பூமி எப்படி இருந்துச்சா? கொடுமையினால் நிறைந்திருந்தது. 13ஆம் வசனம், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். பார்த்தீங்களா, நோவா காலத்து உலகம் கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் மனிதர்கள் எல்லாருமே தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட காலத்தில் தேவன் நோவா காலத்து உலகத்தை, பூர்வ உலகத்தை அழித்து போடுவேன்னு சொன்னார். அப்படி அழிப்பதற்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார்? தமது அன்பின் எச்சரிப்பை நோவாவின் மூலம் 120 ஆண்டுகள் முழங்கும்படி செய்தார். அப்படித்தானே? துன்மார்க்கத்தை தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதில்லை. God will not tolerate wickedness. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? துன்மார்க்கத்திற்கு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதே சமயத்தில் துன்மார்க்கர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் தேவன் விரும்பினதுனால தான் 120 ஆண்டுகள் நோவாவை கொண்டு எச்சரிப்பின் செய்தியை, தமது அன்பின் எச்சரிப்பை கொடுக்கும்படி தேவன் செய்தார். பின்னர் அந்த உலகம் தண்ணீரால் அழிக்கப்பட்டது, ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. அதுபோலவே நம் உலகமும் பாவத்தால் நிரம்பி வழிகிறதா இல்லையா? நம்முடைய உலகம் பாவத்தினால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அழிவுக்கேதுவாக இந்த உலகமும் தன் பயங்கரமான பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடைசி அழிவு அக்கினியால் நேரிடும் என்கிறது பரிசுத்த வேதாகமம். 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் வசனங்கள் 6 மற்றும் 7, இந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்போ இருக்கிற மக்கள் அப்பொழுது இருந்த உலகம், நோவா காலத்து உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். 7ஆம் வசனம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இப்பொழுது இருக்கிற உலகத்தை என்ன செய்ய போகிறார்? அவர் அக்கினியினாலே அழிக்க போகிறார். தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்பட இருக்கிறார்கள். ஆனால் அந்த அழிவுக்கு முன்பாக ஆண்டவர் எச்சரிப்பை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். நோவாவை கொண்டு தேவன் அதை செய்தது போல தேவன் தமது அன்பின் அழைப்பை, இறுதி எச்சரிப்பை நம் வாழ்க்கையின் மூலமாக, நம் வார்த்தையின் மூலமாக உலகத்திற்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். த்ரூ அவர் லைஃப்ஸ் அண்ட் அவர் லிப்ஸ். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் தேவன் இந்த எச்சரிப்பை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் உரிய அந்த எச்சரிப்பின் தூது என்ன? தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய செய்தி அதுதான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நடுமையமான அதிகாரம். எந்த அதிகாரம்? 14ஆம் அதிகாரம். அதில் இருக்கிற நடுமையமான செய்தி என்ன செய்தி? முத்தூது. இந்த செய்தியை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அது அவருடைய ஆழ்ந்த விருப்பம் என்பதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த முத்தூதில் முதல் தூதை நாம் கருத்தாக படிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அப்படின்னு வாசிக்கிறோம். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து அப்படின்னு வாசிக்கிறோம். என்ன சொல்லுது இந்த வசனம்? வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். வானத்தின் மத்தியிலே அப்படின்னா வேகம் எப்படி இருக்கும்? பயங்கர வேகமாக இருக்கும். ஒரு ஆகாய விமானம் அது ஆகாயத்தில் பறக்குது அப்படின்னா அது அப்படியே நிற்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் மணிக்கு 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் வேகத்தில் என்ன செய்யும்? போகும். பாருங்க, இந்த தூதன் வானத்தின் மத்தியில், ஒரு தூதன் மட்டுமல்ல 3 தூதர்களுமே எங்கே பறக்கிறாங்க? வானத்தின் மத்தியில். அதாவது இட்ஸ் an urgent message. இது ஒரு அவசரமான செய்தி, வேகமாக போக வேண்டிய செய்தி. அதான் வானத்தின் மத்தியிலே தூதர்கள் பறப்பதாக அப்போஸ்தலன் யோவான் பார்க்கிறார். ரெண்டாவது, இட்ஸ் an universal message. அப்படி தானே? இது உலகம் முழுவதும் போக வேண்டிய செய்தி. அதான் வாசிக்கிறோம் பாருங்க. சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும், பூமியில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் இந்த செய்தி போகணும். ஸோ இட்ஸ் an universal message. அப்படிதானே? இது உலகளாவிய செய்தி, உலகம் எங்கும் போக வேண்டிய செய்தி. அதே சமயத்தில் பார்க்குறோம் இட்ஸ் an eternal message. அப்படிதானே? நித்திய சுவிசேஷம். நித்தியன்னு என்ன அர்த்தம்? அது கடந்த காலத்தையும், நிகழ்காலத்தையும், எதிர்காலத்தையும் உள்ளடக்கியது. எல்லா காலங்களுக்கும் உரிய செய்தி தேவன் இந்த முத்தூதிலே வைத்திருக்கிறான். சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம், மாறாத சுவிசேஷம், எல்லா காலத்துக்கும் உரிய, முக்காலத்துக்கும் உரிய சுவிசேஷம். அதனால தான் இந்த செய்தியை ஆண்டவர் அழகாக 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. இட்ஸ் an urgent message, இட்ஸ் an universal message, இட்ஸ் an eternal message. ஒரு அவசரமான செய்தி, இது உலகளாவிய செய்தி, இது நித்தியமான செய்தி. இந்த செய்தியை என்ன செய்யணுமா? வேகமாக அறிவிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்னது? குட் நியூஸ், காஸ்பல். ஆங்கிலத்தில் அப்படி தான் படிக்கிறோம், இட்டர்னல் காஸ்பல். சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி, மாறாத நல்ல செய்தி, எல்லா காலத்துக்கும் உரிய நல்ல செய்தி. நல்ல செய்தி. சுவிசேஷம் என்றாலே யாரை பற்றியது? இயேசுவை பற்றியது. அது என்ன? நித்திய சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம் என்பது மிக மிக எளிமையானது, அதே சமயம் மிகவும் சிக்கலானது. எப்படி? ஒரு குழந்தைக்கு கூட நித்திய சுவிசேஷம் புரிந்துவிடும், ஆனால் பெரும் மேதைகள் அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது. சின்ன பிள்ளைகள் கூட புரிஞ்சிடும், மெத்த படித்த மேதாவிகளுக்கு புரியாது. கல்லையும் மண்ணையும் வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. நித்திய சுவிசேஷம் என்றால் என்றென்றும் அது நல்ல செய்தி. இயேசுவை பற்றிய செய்தி, ரட்சிப்பின் செய்தி, எல்லா காலத்துக்குமே அது மாறாத நற்செய்தி. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், பாவத்தில் விழுந்து போன மனிதன், எல்லாரும் பாவம் செய்து என்ன செஞ்சிட்டோம்? பாவத்தில் விழுந்துட்டோம், தேவ மகிமையை இழந்து விட்டோம். ரோமர் 3:23 வாசிக்கிறோம். பாவத்தில் விழுந்து போன மனிதன் மரணத்தை அடைகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. மாறாக அவன், பாவத்தில் விழுந்து போன மனிதன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அதான வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 22:17 வசனம் பாருங்க. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஜீவ தண்ணீர், நித்திய ஜீவன் இலவசம் என்று ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த அழைப்பை கொடுக்கிறார். செய்ய வேண்டியது என்ன? இயேசுவை விசுவாசித்து பாவங்களை அவரிடம் அறிக்கையிட்டால் நித்திய ஜீவனை
பெற்றுவிடலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுவின் நாமத்திலே பாவ மன்னிப்பை கேட்டால் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும். ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாகிறது அப்படின்னு எபேசியர் 1:7 நாம் வாசிக்கிறோம். யோவான் 6:47 சொல்லுகிறது. யோவான் 6:47 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாவை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஒரு பாவியை மரணத்திலிருந்து மீட்டு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. சங்கீதம் 3:8 படிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த ரட்சிப்பை நாம் சம்பாதிக்கவே முடியாது. அது முழுக்க முழுக்க இயேசுவால் கிடைக்கிற ஒரு பெரிய ஈவு என்று எபேசியர் 2:8-9 வாசிக்கிறோம். அப்படியானால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? இயேசுவை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். இப்படி இயேசுவை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ரட்சிப்பை அடைவார்கள். அவர்கள் நித்திய ஆக்கினையிலிருந்து, நித்திய அழிவிலிருந்து அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். இதான் நித்திய சுவிசேஷம். இதை எல்லா மக்களுக்கும் ஒரு அவசர செய்தியாக, உலகளாவிய செய்தியாக, இந்த மாறாத செய்தியை அறிவிக்கும்படி தேவன் நம்மை அழைக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி 6ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனத்தில் அந்த தூதன் 4 முக்கிய காரியங்களை முதல் தூதில் அவன் முன்வைக்கிறான். 4 முக்கிய பிரிவுகள். முதலாம் தூதன் 4 முக்கிய காரியங்களை ஒரே செய்தியாக சொல்லுகிறான். 7ஆம் வசனம், மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படுங்கள். 2வது, தேவனுக்கு அவரை மகிமைப்படுத்துங்கள். 3வது, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து விட்டது. 4வது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீரூற்றுக்களை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனை மையப்படுத்துங்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனை தொழுது கொள்ளுங்கள். 4 காரியங்களை அந்த முதலாம் தூதன் சொல்லுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 4 காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இதில் இந்த முதலாவது காரியம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படு. ஃபியர் காட். தேவனுக்கு பயந்து. தேவனுக்கு பயந்து என்றால் என்ன அர்த்தம்? தேவன் மீதான பக்தி வினயமும் மதிப்பும் மரியாதையும் நம்மிடம் பெருகும் அளவுக்கு மன ரீதியான அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. மென்டல் கமிட்மெண்ட். தேவனுக்கு பயப்படுதல் என்பது நமது சிந்தையுடன், நம்முடைய சிந்தனையுடன் சம்பந்தப்பட்டது. விளங்குதா உங்களுக்கு? Fear God means it talks about our mental commitment to God. தேவனுக்கு மன ரீதியாக நம்மை அர்ப்பணிப்பதை சுட்டி காட்டுகிறது. இன்னைக்கு பாருங்க, நம்ம சுற்றிலும் அநேகர் உலகத்தில் பணத்தின் மீது மனதை செலுத்துகின்றனர். அநேகர் விளையாட்டுகளின் மீது, ஸ்போர்ட்ஸ் மீது மனதை செலுத்துகின்றனர். அநேகர் சிற்றின்பங்களின் மீது, பிளஷர்ஸ், சிற்றின்பங்கள், அவங்களுக்கு எது எது ரொம்ப பிடிக்குமோ அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அதான் சிற்றின்பம். தங்களுக்கு பிரியமானதை செய்வது. அநேகர் சிற்றின்பங்களின் மீது தங்கள் மனதை செலுத்துகின்றனர். அநேகர் பொழுதுபோக்குகளின் மீது, என்டர்டெயின்மெண்ட். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது. என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், மேக்கிங் மணி, பிளஷர்ஸ், இப்படி அநேக காரியங்களில் எல்லாரும் தங்கள் மனதை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் மீது மனதை
செலுத்துகிறோமா? தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே மனதை செலுத்துகிறோமா? நமது மனம் தேவன் மீதும் அவரது காரியங்களின் மீதும் இருக்கிறதா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். கொலோசியர் 3:2 வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கொலோசியர் 3ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்காக நான் ஆங்கிலத்தில் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் சொல்லுது, set your affection on things above, not on things on the earth. பார்த்தீங்களா? set your affection on things above. set your affection. நாடுங்கள் தமிழில் இருக்கு, இங்கிலீஷில் எப்படி இருக்கு? உங்கள் பிரியம், உங்களுடைய பாசம், உங்களுடைய நாட்டம் எல்லாத்தையும் எங்கே வைங்க? மேலோக காரியங்களிலே நீங்கள் பதித்து வையுங்கள். செட் அப்படின்னா ஃபிக்ஸ்னு அர்த்தம். நம்முடைய நாட்டம் எல்லாம் எங்கே பதிக்கப்பட்டிருக்கணும்? தேவன் மீது, தேவனுடைய காரியங்களின் மீது பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுதல்னா அதான் அர்த்தம். மென்டல் கமிட்மெண்ட். நம்முடைய மனதை தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழுவது. தேவனுக்கு பயப்படுதல் அப்படின்னா நம்ம வேதாகமத்தில் இன்னும் கொஞ்சம் சற்று ஆழமாக தேடி பார்த்தோம் என்றால், தேவனுக்கு பயப்படுதல் என்பதன் வேதாகம அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்களேன், என்னோடு சேர்ந்து வாருங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். உபாகமம் 6வது அதிகாரத்தில் வசனம் 1. வசனம் என்ன சொல்லுது? நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே. என்ன அர்த்தம்? தேவனுக்கு பயந்து அப்படின்னா கூடவே என்ன காரியம் சேர்ந்து வருது? அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். விளங்குது உங்களுக்கு? Fear God, it leads us to keeping of the commandments of God. தேவனுக்கு பயப்படுதல் என்பது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நேராக நம்மை வழிநடத்தும். சங்கீதம் 119 சங்கீதம் 119 வசனங்கள் 73 74 ஆகிய வசனங்களை கவனித்து பாருங்கள். சங்கீதம் 119 73 74. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சந்தோஷமாக அவருடைய கட்டளைகளை கற்றுக்கொள்வார்கள், கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பார்கள் என்பதை தான் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம், பிரசங்கி 12 13 14 வசனங்கள் பாருங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்ப பாருங்களேன், தேவனுக்கு பயப்படுதல் என்பது தெய்வ பயம், தெய்வ கட்டளைகளுக்கு நேராக மட்டுமல்ல, அவருடைய நியாய தீர்ப்பின் நிஜத்தையும் நமக்கு நினைவுபடுத்தும். 14ஆம் வசனம் பாருங்க. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பார்த்தீங்களா? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கடைபிடியுங்கள். ஏனென்றால் தேவன் என்ன செய்வார்? நம்ம நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை நம்ம வேதாகமத்தில் இதை ஒரு தொடர் செய்தியாக, ஒரு வரிசையான ஒரு பாடமாக கற்றுக்கொள்கிறோம். தேவனுக்கு பயந்துன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கூடவே என்ன இருக்குது? அவருடைய கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இன்னைக்கு சபைகளில்
பொதுவாக கிறிஸ்தவ சபைகளில் பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவுக்கு பயப்படணும், ஆனால் அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. கற்பனைகள் அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கற்பனைகள் எல்லாம் ஒழித்து விட்டார், இயேசு மட்டும் போதும், கட்டளைகள் தேவையில்லை அப்படின்னு இன்னைக்கு பெரும்பான்மை கிறிஸ்தவம் பிரஸ்தாபம் பண்ணுகிறது. ஆனால் அதனால தான் தேவன் இந்த உலகத்திற்கு உரிய அந்த கடைசி செய்தி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் 2ஆம் வருகை பற்றி படிக்கலாம். Revelation 14:14-20 talks about the second coming of Jesus. அப்போ அந்த 2ஆம் வருகைக்கு முன்பாக உலகத்திற்கு போக வேண்டிய செய்தி தான் வெளிப்படுத்தல் 14:6 13 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? நடுமையமான செய்தி அந்த முத்தூது. இந்த செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்கணும், அப்புறம் 2ஆம் வருகை நடைபெறும். அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்களா? வெளிப்படுத்தல் 14 ஒரு விசேஷித்த ஜனம் 144,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவது, அதுக்கப்புறம் 2ஆம் வருகை. 2ஆம் வருகைக்கு முன்பாக இந்த செய்தி உலகமெங்கும் செல்ல வேண்டும். என்ன செல்லணும்? தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அவருடைய கற்பனைகளையும் கடைபிடிக்க வேண்டும். இயேசு சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 14:15 வாசிக்கிறோம். ஆகவே தேவனுக்கு பயப்படுதல் என்பது ஏதோ பயந்து அவர் தண்டித்து விடுவார் அப்படின்னு அஞ்சி நடுங்குவது அல்ல. தேவன் மீது பக்தி வினயம் கொண்டு பயபக்தியோடு அவருடைய கட்டளைகள் என்ன சொல்லுகிறது என்று அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கை, அதுதான் தேவனுக்கு பயப்படும் வாழ்க்கை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே ஃபியர் காட், தேவனுக்கு பயப்படு என்ற பதம் அந்த முதல் தூதில் தெய்வபக்தியான வாழ்வுக்கும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்கும் நேராக நமது உள்ளங்களை திருப்பும்படி அழைக்கின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய மனம் தேவனுடைய காரியங்கள் இருக்கிறதா? நம்முடைய மனம் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறதா என்பதை நாம் யோசிக்கணும். தேவனுக்கு பயப்படு. இரண்டாவது, தேவனை மகிமைப்படுத்து. கிவ் க்ளோரி டு ஹிம். glorify God. தேவனை மகிமைப்படுத்து என்பதுதான் அந்த முதலாம் தூதில் இருக்கக்கூடிய 2வது முக்கியமான காரியம். தேவனுக்கு பயப்படு, 2வது தேவனை மகிமைப்படுத்து. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மையமான செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனை நம் வாழ்வின் மையமாக்கும்படி நம்மை அழைக்கிறது. The central message of Revelation 14 calls us to make God at the center of our lives. நம்முடைய வாழ்வின் மையமாக தேவன் இருக்க வேண்டும் என்பதை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. நாம் பார்த்தோம், தேவனுக்கு பயப்படுதல் என்பது நமது சிந்தையோடு சம்பந்தப்பட்டது. தேவனை மகிமைப்படுத்துதல் என்பது நமது செயல்களோடு சம்பந்தப்பட்டது. Fearing God has to do with what we think. Giving glory to God has to do with what we do. தேவனுக்கு பயப்படுதல் நம்முடைய சிந்தையோடு சம்பந்தப்பட்டது. தேவனை மகிமைப்படுத்துதல் நம்முடைய செயல்களோடு சம்பந்தப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சரீரம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபன் ஹவுஸ், இது நமக்கு ஒரு உல்லாசபுரி, இந்த சரீரம் நமக்கு ஒரு உல்லாச கூடம், இந்த சரீரத்தை வச்சு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் புசிக்கலாம், எதை வேண்டுமானாலும் குடிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், இந்த சரீரத்தை எப்படி வேண்டுமானாலும் அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நினைக்கிறார்கள். people consider this body as a fun house, but the Bible says our bodies are the temple of God. அப்படிதானே இருக்கு. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16-17 வசனங்களில், 1 கொரிந்தியர் 6:19-20 வசனங்களில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6 அந்த 19-20 வசனங்களை மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள் வாசிக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டால் அது முதல் அவனுக்கு சொந்தமானவன் அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் முழுக்க முழுக்க யாருக்கு சொந்தமானவர்கள்? இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். 20 வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆண்டவர் உங்களை வாங்கி இருக்கிறாரே ரத்தம் சிந்தி. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பார்த்தீங்களா? ஆக இந்த சரீரத்தினாலே என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். I should reveal the character of God. தேவனை மகிமைப்படுத்து என்றால் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்து என்று அர்த்தம். ஒரு வயதான பாட்டியம்மா, அந்த அம்மாவுக்கு 30 வருடங்களாக சிகரெட் குடிக்கிற பழக்கம். நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு அம்மா, வெளிநாட்டில் 30 வருஷமாக அவங்களுக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம். அந்த மாதிரி பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்க. ஒரு நாள் தன்னுடைய போதகரிடத்தில் வந்து அவங்க சந்தோஷமாக சொன்னாங்களாம், பாஸ்டர் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு. உடனே பாஸ்டர் கேட்டாராம், என்னம்மா நல்ல செய்தி அப்படின்னாராம். நீங்கள் எனக்காக எவ்வளோ நாட்களை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த காரியத்தை நான் விட்டு விட்டேன் அப்படின்னாங்களாம். என்னது? இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை இந்த அம்மா விடணும்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு நாள் வந்து நான் இந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன், சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ பாஸ்டர் கேட்டாராம், இப்படி சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டீங்களே, 30 வருஷமாக உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு, இதை எப்படி விட்டீர்கள், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த போதகர் கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், தனது 7 வயது உள்ள பேத்தி, 7 வயதான பேத்தியை காரணம் காட்டினார்களாம். என்ன நடந்துச்சுன்னா, பாஸ்டர் ஒரு நாள் சாயங்காலம் எனக்கு பிடிச்சமான சேரில் நான் உட்கார்ந்து எனக்கு பிடிச்சமான சிகரெட்டை நான் கையில் வைத்து பற்ற வைத்து எனக்கு பிடித்தமான ஒரு டிவி ப்ரோக்ராம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு பிடித்தமான பேத்தி வந்து என் மடியில் உட்காந்து அவள் சொன்னா, பாட்டிமா நானும் வளர்ந்து ஒரு பெரிய ஆள் ஆன பிற்பாடு உங்களை மாதிரியே நீங்கள் என்ன சிகரெட் வச்சுருக்கீங்களோ அதே சிகரெட் வாங்கி உங்களை மாதிரியே ஸ்டைலாக பற்ற வச்சு உங்களை மாதிரியே ஸ்டைலாக நான் என்ன செய்வேன், நான் குடிப்பேன், உங்களை மாதிரியே ஸ்டைலாக நான் புகை விடுவேன் அப்படின்னு என் பேத்தி என்னிடத்தில் சொன்னாள். இதை கேட்ட உடனே என் மனசு உடைஞ்சு போச்சு. என்னுடைய தவறான முன்மாதிரி, என்னுடைய தவறான பழக்கத்தினாலே இந்த பிஞ்சு உள்ளத்தில் நான் நஞ்சை விதைத்து விட்டேனே. இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால என் நெஞ்சு எவ்வளவாக கொதிக்கிறது, என்னுடைய நுரையீரல் எவ்வளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியும். ஆகவே அந்த பிள்ளை மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் இனிமேல் இந்த சிகரெட்டை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் நான் தீர்மானம் எடுத்துட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற தவறான பழக்க வழக்கங்கள் என்னென்ன? தேவனை மகிமைப்படுத்து அப்படின்னு இந்த முதலாம் தூதனுடைய தூது. இந்த தூதர்கள் யாரு? அந்த பறக்கிற 3 தூதர்கள் யார்? நாம தான், மனிதர்கள் தான். இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் வேகமாக இந்த செய்திகளை கொண்டு போகணும்.
தேவனுக்கு பயப்படணும், தேவனை மையப்படுத்த வேண்டும். நாம் மையப்படுத்துகிறோமா? நாம் தேவனுக்கு பயந்து தேவனை மகிமைப்படுத்தினால்தான் நாம் போய் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியும், தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனை மையப்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையின் மையமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு மையமாக இருக்கிறாரா? என் வாழ்க்கையில் அவர் மையமாக இருந்தால் தானே நான் போய் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், இயேசுவை உங்கள் வாழ்வின் மையமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி. என் வாழ்க்கையில் எது மையமாக இருக்கிறது? என் வாழ்க்கையில் யார் நடுமையமாய் இருக்கிறார்? என் வாழ்க்கையில் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேனா? என்ன மையப்படுத்துகிறேன்? பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் சிந்திக்க வேண்டும். அந்த பாட்டியம்மா தன்னுடைய பேத்தின் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தம் அந்த கெட்ட பழக்கத்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? விட்டுட்டாங்க. இன்னைக்கு அதே போல இயேசுவின் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு ஆழமான அன்பாக, அது அதிகமான அன்பாக இருக்கும் என்று சொன்னால் எந்த ஒரு தீய பழக்கமும் விட்டு விடுவதற்கு நமக்கு பெரிய காரியமே கிடையாது. இயேசுவை நேசிக்கும் பொழுது எந்த ஒரு தீமையையும் நாம் ஜெயிக்க முடியும். யோசித்து பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தங்கள் விருப்பப்படி அல்ல, தேவனின் விருப்பப்படி தங்கள் சரீரங்களை அவர்கள் கையாளுவார்கள். என் இஷ்டம், நான் என்ன வேணாலும் செய்வேன் என்பது ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வாக இருக்காது. அப்படி இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தாது. இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணார்? 3 முறை ஜெபம் பண்ணார்ல, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவு. எந்த பாத்திரம்? எந்த பாத்திரத்தை சொன்னார்? நம்முடைய சரீரத்தை தான் சொன்னார், அப்படி தானே? இந்த பாத்திரம், இந்த சரீரத்தில் சிலுவை பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரால் முடியல, உண்மைதானே? அதனால தான் இந்த பாத்திரம், இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்கினால் நீங்கட்டும் அப்படின்னு அவர் தன்னுடைய அந்த மாம்சீக விருப்பத்தை அவர் தெரியப்படுத்தினார் பிதாகிட்ட. ஆனால் கடைசியில் ஒப்பு கொடுத்தாரு, ஆகிலும் என் சித்தம் அல்ல, நாட் மை வில் பட் யோர் வில் பி டன். ஆண்டவரே, பிதாவே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் இந்த சரீரத்தில் அப்படின்னு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? அந்த வாழ்க்கை தான் ஒரு மெய்யான தேவ பிள்ளையின் வாழ்க்கையாக இருக்கும். யோசித்து பாருங்க, சாப்பாடு விஷயத்தில் தேவனை மையப்படுத்துகிறோமா? நாம் என்னென்ன குடிக்கிறோம், குடிக்கிற விஷயத்தில் தேவனை மையப்படுத்துகிறோமா? என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறோம், இந்த சரீரத்துக்கு உள்ள சரீரத்துக்கு வெளியில் என்னெல்லாம் செய்கிறோம், தேவனை மையப்படுத்துகிறோமா? நம்முடைய பேச்சினாலே தேவனை மையப்படுத்துகிறோமா? பாருங்களேன், நமக்கு உள்ளே போகிறது, வாய் வழியாக உள்ளே போகிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம், ஆமாவா இல்லையா? உள்ளே போகிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். காரமாக இருக்கணும், உப்பாக இருக்கணும், எண்ணெய் இருக்கணும், மிதக்கணும், அப்படிலாம் நினைக்கிறோம். உள்ளே போகிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோமே, அதே மாதிரி வெளியில் வர்றது டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோமா? வெளியில் வர்றது என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், அடுத்தவங்களை பற்றி என்ன பேசுகிறோம், அது அடுத்தவங்க கேட்குறதுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோமா? நம்ம பேசுகிறது டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோமா? இல்லை இல்லை, உள்ளே போகிறது மட்டும் டேஸ்ட்டாக இருக்கணும், ஆனால் வெளியில் வர்றது கோபம், எரிச்சல், சண்டை, அப்படி தானே? கெட்ட வார்த்தை, ஆமாவும் இல்லையா? அப்படியானால் தேவனை மையப்படுத்துகிறோமா? தேவனுக்கு பயந்தவரை மகிமைப்படுத்துங்கள். ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. பிரியமானவர்களே, தேவனின் நியாய தீர்ப்பு நாம் பார்க்கிற 3வது விஷயம் தேவனின் நியாய தீர்ப்பு. முதல்ல என்ன பார்த்தோம்? தேவனுக்கு பயப்படுங்க, பயப்படுதல். 2வது தேவனை மகிமைப்படுத்துதல். 3வது தேவனின் நியாய தீர்ப்பு. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. சாலமோன் என்ன சொல்றார் பாருங்களேன். சாலமோன் ஞானி, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 17 வாசிக்கிறோம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும்
நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால். சாலமன் என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பின் காலம் இனிமே தான் வரப்போகுது அப்படிதானே சொல்றாரு. சகல எண்ணங்களையும், நம்முடைய எண்ணங்களை கூட ஆண்டு நியாயம் தீர்ப்பார். ஈவன் அவர் தாட்ஸ், சகல செய்கைகள், நம்முடைய டீட்ஸ், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால். அப்ப சாலமன் சொல்றாரு இனிமே தான் நியாய தீர்ப்பு காலம்ன்றார். பேதுரு என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Peter 4:17, 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டில் பேதுரு சொல்றாரு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. துவங்குற காலம் அப்படின்னு சொல்ற. சரிதான். ஆனால் அப்போஸ்தலன் யோவான் சொல்லும் பொழுது கடைசி புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 14:7 என்ன சொல்றாரு? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்துருச்சுன்றார். வந்தது மறுபடியும் சொல்றாரா? அது வந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்றாரா? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் கிபி 95 1ஆம் நூற்றாண்டின் முடிவில், ஏறக்குறைய 1ஆம் நூற்றாண்டு முடியக்கூடிய சமயத்தில் அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் பிரவேசித்தான். சரிதானே? பரலோகத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் அந்த பரிந்து பேசுகிற ஊழியத்தை அவர் தொடங்கினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. அப்படியானால் நாம் நியாய தீர்ப்பின் காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம தெளிவாக வெளிப்படுத்தல் 14:7 வாசிக்கிறோம். நம்ம நாளைக்கு படிக்கும் பொழுது இந்த நியாய தீர்ப்பு நம்முடைய காலத்திற்கு எப்பொழுது தொடங்கியது அப்படின்னு நம்ம நாளைக்கு படிக்க போகிறோம். அவ வேதம் தெளிவாக சொல்லுது, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்து விட்டது. நியாய தீர்ப்பின் காலத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு அநேக திருச்சபைகளில் இருக்கிற ஒரு போதனை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வந்துடுவார், வந்த பிறகுதான் நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பைபிள் எப்படி சொல்லுகிறதா? இல்லை. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தல் 22:12 வசனம். வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்றார் ஆண்டவர். இன்னொரு வசனம் கூட பாருங்க, மத்தேயு 16:27, Matthew 16:27, மத்தேயு 16:27. அங்கே வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை அவர் பகிரங்கமாக வரும் பொழுது என்ன செய்வாராம்? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக ஆண்டு என்ன செய்வார்? பலன் அளிப்பார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் பலன் அளிப்பார், 2ஆம் வருகையிலேயே பலன் அளிப்பார் என்று சொன்னால் ஏற்கனவே யார் யாருக்கு என்னென்ன என்பதை அவர் தீர்மானித்து விட்டார். அப்படி தீர்மானிக்கிற ஒரு நியாய தீர்ப்பு 2ஆம் வருகைக்கு முன்னாடியே நடக்கிறது அப்படிதான் அர்த்தம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ஒரு தவறான புரிதல், பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வருவார், வந்த பிறகுதான் நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசுவே சொல்லியிருக்கிறார். 2 இடத்துலையும் இயேசு சொன்னதை தான் படித்தோம். வெளிப்படுத்தல் 22:12, மத்தேயு 16:27, 2 இடங்களையும் இயேசு தான் சொல்லுகிறார், நான் வரப்போகிறேன், நான் வரும் பொழுது அவனுடைய கிரியைகளுக்கான பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்கிறார். So before Jesus comes, there is to be a judgment. இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வருவதற்கு முன்பாகவே ஒரு நியாய தீர்ப்பு பரலோகத்தில் நடந்து முடிய வேண்டும். அப்படியானால் நம்ம புரிஞ்சுக்கிறோம், நாம் இருக்கிற இந்த காலகட்டம் நாம் தேவனுக்கு பயப்படணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஏன் என்றால் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் காலத்திலே நாம் இருக்கிறோம்.
பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவன் நம்ம நியாயந்திருக்கிற காலத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், அப்போ யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் யார் மையமாக இருக்கணும்? தேவன் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். பணம் அல்ல, பதவி அல்ல, புகழ் அல்ல, எந்த விதமான விளையாட்டு போட்டிகளோ அல்லது சிற்றின்பங்களோ பொழுதுபோக்குகளோ, அது டிவியோ மொபைலோ எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்வின் மையமாக யார் இருக்கணும்? தேவன் இருக்க வேண்டும். இருக்கிறாரா? என்ற சிந்தனையை நம்முடைய மனதில் நாம் வைத்து செல்ல வேண்டும். அந்த முதல் தூதினுடைய கடைசி பகுதி என்ன? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அந்த தேவன் யார்? அவர் சகலத்தையும் படைத்தவர். வானம் பூமி சமுத்திர நீரூற்றுகள் எல்லாவற்றையும் படைத்தார். வெளிப்படுத்தல் 14:7 யாத்திராகமம் 20:11 படித்து பாருங்க. ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு முதலாம் தூதில் படிப்பது போலவே 10 கற்பனைகளில் 4ஆம் கற்பனையில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 20:11 கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அவரை தொழுது கொள்ளுங்கள். எப்போ தொழுது கொள்ளணும்? சிருஷ்டிகரை அவருடைய நாளிலே 7ஆம் நாளிலே அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் நாம் தேவனுக்கு பயப்படுங்கள் என்று செய்தியை கொடுக்கணும். தேவனை மையப்படுத்துங்கள் என்று செய்தியை கொடுக்கணும். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று செய்தியை கொடுக்கணும். அதே சமயத்தில் அவர் நம்மை படைத்தவர். இந்த உலகத்தில் நாம் பிறக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோமா? நம்ம நினைக்கல. இந்த காலகட்டத்தில், இந்த பயங்கரமான காலகட்டத்தில் தேவன் அவருடைய வருகைக்கு முன்னான இந்த நாட்களில் அவருடைய முத்தூது சத்தியத்தை அறிவிப்பதற்கென்று தேவன் நம்மை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம இருப்போம்னு நினைச்சோமா? நினைக்கல. இதை தேவனுடைய முழுமையான அனாதி தீர்மானம், அவருடைய திட்டம். நாம் இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவருக்கு பயப்படவும் அவரை மகிமைப்படுத்தவும் அவருடைய நியாய தீர்ப்பு வந்தது என்று அறிவித்து அவருடைய பிரமாணத்தின்படி அவரை சிருஷ்டிகரை தொழுது கொண்டு அவருடைய பரிசுத்த நாளில் அவரை பரிசுத்தமாய் தொழுது கொண்டு அவருக்கு சாட்சியாய் இருக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் ஏதோ நம்ம தற்செயலாக பிறந்துட்டோம் என்பது அல்ல. ஏதோ தற்செயலாக இந்த சபையில் இருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பது அல்ல. தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த முத்தூது சத்தியத்தில் நம்மை அழைத்து இந்த சத்தியத்தை பிறருக்கு அறிவிப்பதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை தேவனுக்கு முற்றிலுமாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ரோமர் 12:1 பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ரோமன்ஸ் 12:1 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்கள் அப்படின்றாரு பவுல். சரீரங்கள் என்பதற்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா சுமாட்டா, SUMATA, சுமாட்டா என்ற வார்த்தை. அந்த சுமாட்டா என்ற வார்த்தையில் இருந்து தான் சம்மரி என்ற ஒரு ஆங்கில வார்த்தை நமக்கு வருகிறது. அதாவது கலெக்டிவ் அப்படின்னா ஒட்டுமொத்தம். உங்கள் சரீரங்களை என்றால் அந்த வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் உங்கள் சரீரத்தை மட்டுமல்ல, உங்கள் மனம், உங்கள் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவின் மகிமைக்கென்று அர்ப்பணித்து விடுங்கள் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். உங்கள் சரீரங்களை, உங்களுடைய சரீரம்
your bodies, your minds and your emotions should be given to God as a collective sum. ஒரு ஒட்டுமொத்தமான அளவில் முற்றிலுமாக என்ன செய்யணுமா, சரீரத்தையும் மனதையும் உணர்ச்சிகளையும் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று நாம் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதான் நம் தேவனை மையப்படுத்த முடியும். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கிவிட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நியாய தீர்ப்பு காலத்தில் வாழக்கூடிய நாம் நமக்கே பிரியமாய் நடக்காமல், யாருக்கு பிரியமாய் நடக்கணும், தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். என்னுடைய சித்தத்தை, என்னுடைய ஆசைகளை, விருப்பங்களை, ஆசாபாசங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று என்ன செய்யணும், நம்ம வாழ வேண்டும். சுருக்கமாக சொன்னால், not looking for a self-centered life but a God-centered life. சுயத்தை மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கை அல்ல, தேவனை மையமாய் கொண்ட, கிறிஸ்துவை மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கை நாம் என்ன செய்யணும், வாழ வேண்டும். இதுதாங்க முதலாம் தூதனுடைய தூது. நியாய தீர்ப்பின் வெளிச்சத்தில் தேவன் நம்மை படைத்திருக்கிறார், நம்முடைய சிருஷ்டிகர் என்ற வெளிச்சத்தில் பார்த்தால் நம்மை முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவரை மையப்படுத்தின ஒரு வாழ்க்கையை, சுயத்தை அல்ல, சுயத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்ன செய்யணும், தேவனை மகிமைப்படுத்தி ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படி பரலோகம் நம்மை அழைக்கிறது. அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்.